எல்லா பேச்சுலர்ஸும் சேலரி வந்த உடனே பிரியாணி சாப்பிட வரியான்னு ஒரு ஊரையே கூட்டு போயிடுவோம். அதுவே மாச கடைசியில் ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி செலவுக்கு காசு கொஞ்சம் தரியான்னு கேட்குற நிலைமைக்கு ஆயிடுவோம். இது நாமக்கல்ல இருந்து நாக்பூர் வரைக்கும் நடக்கிற சாதாரண விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு மாச கடைசியில் மாட்டின நாங்கள் பிரியாணி வாங்க முடியாமல் பிரியாணி செய்யவே இறங்கிட்டோம். ஒரு நல்ல பிரியாணிக்கு தேவை நல்ல சிக்கன். அந்த சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். டெல்லியில் நாங்கள் போன கடையில் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ப்ரைஸ் கூட 1 kg 200 ரூபாய்க்கு ரீசனபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், மாஸ்டர் யாருன்னு நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. வேற யாரு? நான் தான். பிரியாணியில் பல விஷயத்த கூட்டணும், கழிக்கணும், சேர்க்கணுன்றதுனால இதெல்லாம் நம்ம மண்டியில் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு ரெசிபியை பிரிண்ட் அவுட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நானும் தயிர், லெமனு, பச்சை மிளகா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலான்னு என் நண்பன் தலைமையில் மசாலா அரைச்சி எப்படியோ அவனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். சரி, அடுத்து என்ன, தண்ணியை போட்டு ஆரம்பிப்போம். தண்ணியை பிடிச்சி ஆரம்பிப்போன்னு தண்ணியை பிடிச்சி சிக்கனை பொத்தனாப்பில் கழுவி எல்லா மசாலாவையும் ஒன்று சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து இருந்த மசாலா எல்லாத்தையும் கொட்டி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி தேவையான அளவு உப்பை போட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச சிக்கனை எடுத்து கொட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு அரிசியை போட்டு மூடிட்டோம். நான் ஏன் இங்கே தேவையான அளவுன்னு தேவையே இல்லாமல் சொல்கிறேன்னா, நாங்கள் பண்ண எல்லா விஷயமுமே குத்து மதிப்பாக தான் பண்ணோம். எங்கள் லிஸ்ட்டில் சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லை, சிக்கன் கிரேவியும் தான் இருந்துச்சு. ஏன்டா இந்த பிரச்சனைனா, நாங்கள் மொத்தம் 4 பேர். இதில் 2 பேர் சிக்கன் பிரியாணின்றான், 2 பேர் சிக்கன் கிரேவின்றான். சரின்னு 2 பேருக்கு சிக்கன் பிரியாணி, 2 பேருக்கு சிக்கன் கிரேவின்னு பார்த்தா நான் சிக்கன் பிரியாணியில் கையை வெப்பன்றான் ஒருத்தன். சரி, இவங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பொதுப்படியாக சிக்கன் கிரேவியும் சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம். சிக்கன் பிரியாணியை குத்து மதிப்பாக பண்ணனாங்க, சிக்கன் கிரேவியை மட்டும் எப்படி கரெக்டாக பண்ணுவோம், அதையும் குத்து மதிப்பாக தான் பண்ணணும். ஆனால் இங்கே சம்பவம் என்னன்னா, சிக்கன் பிரியாணிக்கு போய் மீந்த ஒட்டுமொத்த மசாலாவையும் எடுத்து சிக்கன் கிரேவியில் கொட்டிட்டோம். அதனால கிரேவியோட லுக் வைஸே பார்க்கறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. இதுக்கும் மேலே காசு போட்டு வாங்கிட்டு வந்த என் நண்பன் அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டான். எப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஆக மொத்தம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிரியாணி செய்யறதுக்கு பிகாமோ பிஎஸ்சியோ படிக்க வேணுன்றதே இல்லை. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பிரியாணியை செஞ்சால் மட்டும் போதும். நம்ம பிரியாணியை செய்ய போய் அந்த பிரியாணி யாரும் சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அப்படின்ற கவலைலாம் உங்களுக்கு தேவையே இல்லை. நான் ஏன் இப்போ சம்மந்தமே இல்லாமல் உருட்டிட்டு இருக்கேன்னா, 18 வருஷமாக எங்கள் வீட்டில் பிரியாணியே செய்யாத எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த மெசேஜ். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பிரியாணி சூப்பராக வந்துருச்சு. என்ன கிரேவியில் தான் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது புதிய மனிதா யூடியூப் சேனல். நான் உங்கள் குலத்து கிருஷ்ணன் தினேஷ். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க மனிதனே எம்.